21 தேர்தலுக்கு முன்னாடி இருந்த எந்த தலைவர்களும் அன்றிருந்த அரசாங்கத்தை எதிர்க்க முடியாது. அதிமுக அரசாங்கம் நட்பு அரசாங்கம். அதுக்கப்புறம் வந்தவங்க எதிர்க்க முடியும். அந்த எதிர்க்கிற வாய்ப்பு அண்ணாமலைக்கு தரப்பட்டது. அவ்வளவுதான். அந்த நேரத்துல முருகன் மாற்றப்பட்டதுனால அண்ணாமலைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அந்த இடத்துல நான் இருந்தாலும் கடுமையா தான் எதிர்த்திருப்பேன். என்ன பெரிய விஷயம்? இல்ல இப்ப நீங்க என்னுடைய வார்த்தைகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. பல இடங்கள் எப்படி கொண்டு போறீங்கன்னா, திமுகவை எதிர்த்து பிளாக்மெயில் செய்து பணம் வாங்கினார்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. எனக்கு இம்மி அளவுக்கு கூட அதிலே சந்தேகம் இல்லை. மேலிடத்திற்கும் இம்மி அளவுக்கு கூட சந்தேகம் இல்லை. நான் உங்களுக்கு ரொம்ப பட்டவர்த்தனமா சொல்றேன். இது கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும். மேலிடத்திலே பல தலைவர்கள். நான் வந்து வாரத்துல 2 நாள் டெல்லியில உட்கார்ந்து இருக்கிறதால வாரத்துல 2 நாளாவது நானு பார்ட்டி ஆபீஸ்க்கு போயிடுறேன். பல தலைவர்கள் அண்ணாமலை 2000 கரோர் சோர் அப்படின்றாங்க. 2000 கோடி திருடன் என்று கூறுகிறார். இது வந்து கடுமையான குற்றச்சாட்டு. நீங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னா, இவ்வளவு நாள் அண்ணாமலை பற்றி சொல்ல மற்ற தலைவர்கள் அங்க இருக்கிற மற்ற எந்த தலைவர்களும் சீனியர் லீடர்ஸ் ராஜாவாகட்டும், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், தமிழிசை ஆகட்டும், மற்ற எந்த தலைவர்களும் அவரோடு இணைந்து செயல்படுகிறார்கள். உங்களை வந்து கட்சியிலிருந்து நீக்கி விட்டார்கள் என்ற கோபத்திற்காக இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலை தரப்பு வட்டாரங்கள் சொல்கின்றன. எனக்கு அதை விட முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த தலைமுறையை பார்த்து தொழில் தொடங்குங்கள், ஸ்டார்ட் அப் தொடங்குங்கன்றார். அந்த மாதிரி நானும் செய்யறேன். நான் பிச்சை எடுக்க முடியும், என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, வாழ்வாதாரத்துக்காக தொழில் தொடங்குகிறேன் அப்படிங்கிறாரு. ஒரு மாநில தலைவராக இருந்தவருக்கு நேரம் இருக்கிறது, தொழில் தொடங்குகிறார். ஆனா கோயம்புத்தூர்ல லேண்ட் வாங்குறதும் டிஸ்பியூட் பண்றீங்க, பெங்களூர்ல ஈஷா யோகா மையத்துக்கு பக்கத்துல வாங்குறதும் டிஸ்பியூட் பண்றீங்க. அப்போ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, பல்வேறு நிறுவனங்கள் இருக்கின்றன. அது ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்க தொகையை எவ்வளவு முதலீடு பண்றீங்க, எல்லா கணக்குகளும் நீங்க சமர்ப்பிக்க வேண்டும். எந்த நாளும் பாஜக மத்தியில் இருக்காது. நாளைக்கு வேற ஒரு கட்சி ஆட்சி வந்தா நோண்டுவாங்க. அவ்வளவு கூட விவரம் இல்லாதவரா அண்ணாமலை? இத 2 விதமா நீங்க பாக்கணும். முதல்ல அண்ணாமலை பிஜேபி ஆளா? பிஜேபி தலைவரா இருந்தாரு. பிஜேபி ஆளா? என்ன காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து செயல்படவே இல்லையா? எத்தனை பிஜேபி RSS ஆட்களை அண்ணாமலை தாக்கிய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அவர்கள் இழுத்து போட்டு அடித்த காலம்லாம் எனக்கு தெரியும். நபர்கள் பேர் என்னால சொல்ல முடியும். சிக்மகளூர்லயோ உடுப்பிலையோ இவன் போய் மிரட்டின நாட்கள்லாம் எனக்கு தெரியும். அதனால வந்து அண்ணாமலை ஏதோ பாஜகவின் நபர் போன்று நீங்க பேச வேண்டாம். பாஜகவிற்கு தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டது என்பது அட்டவர்த்தனமான உண்மை. ஓகே, ஏன் நியமித்தாங்க, யார் நியமித்தாங்க, அதுக்கு ரீசன் இருக்கா, அதுக்குள்ளலாம் நான் போக விரும்பல. ஏன்னா சில நேரத்துல வந்து இந்த திருவு அப்பாயிண்ட் பண்ண மாதிரி தான் இது. தவறுகள் நடந்து விடும். அந்த மாதிரி ஒரு தவறு நடந்து போச்சு. இன்னைக்கு அந்த தவறை உணர்ந்து இருக்கிறார்கள். அதனாலதான் அண்ணாமலை தூக்கி போட்டாங்க. அண்ணாமலை தூக்கி போட்ட பிறகு ஏதாவது ஒரு இடத்துல வந்து அண்ணாமலைக்கு பெரிய கம்பீரமான ஏதாவது ஒரு ரோல் தராங்களான்னு பார்த்தா இல்ல. ஏன் தரல? ஏன் அண்ணாமலைக்கு வந்து இந்த பொறுப்பு, அந்த பொறுப்பு, நாடு முழுக்க சுற்றி வரும் பொறுப்பு, பீகார் தேர்தலிலே பரப்புரை செய்வதற்கான பொறுப்பு ஏதாவது கொடுத்தாங்களா? 45 பேரை நியமிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? ஸ்பெஷல் 45 ஒரு டீம் போட்டாங்க. இல்ல சமீபத்தில் அவர் பேட்டி கொடுக்கும்போது கோவால அயன் மேன் ஒரு காம்படிஷன் போகும்போது அந்தமான் நிக்கோபார் உட்பட சில மாநிலங்களுக்கு பொறுப்பாளர்னு சொல்றாங்க. அது பதவி இல்லையா? பிஜேபியில வந்து பொறுப்பு போட்டாங்கன்னா அதை டிக்ளேர் பண்ணுவாங்க. எந்த இடத்துல போட்டிருக்காங்க? பிஜேபி எந்த ட்விட்டர் பக்கத்துல அது வந்திருக்கு. பிஜேபியில வந்து ஒண்ணுத்துக்கு உதவாத ஒரு ரோலை கொடுத்தா கூட வந்து அதை பட்டவர்த்தனமா வந்து ஓப்பன்ல போடுவாங்க. அருண் சிங் அவர்கள் அறிவிப்பார். போய் பாருங்க நீங்க. நான் ஒன்னும் விளையாட்டுலாம் சொல்லல. போய் பாருங்க. அவர் பேட்டியில வெளிப்படையா சொல்றது எதுவுமே உண்மை இல்லைன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? உண்மை இல்லைன்றதுதான் உண்மை. அதாவது இத வந்து முதல் விஷயம் இத போடுவாங்க. ஓகேவா? 2வது இந்த அயன்மேன் விஷயத்துக்குள்ள வந்துடுறேன். அயன்மேன் நிகழ்ச்சி நடக்குது. அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி நீ பயிற்சிக்காக போற. என்ன வந்து SIRக்காக கூப்பிட்டாங்க அப்படின்னு நீயா போய் சொல்லிக்கிற. முன்னாள் மாநில தலைவராக இருந்த நபர் எங்க ஊருக்கு வந்திருக்காருன்னா வரவேற்க தான் செய்வாங்க. மேடையில உட்கார சொல்லதான் செய்வாங்க. கொஞ்சம் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா நான் பேசுறேன்னா பேசதான் செய்வாங்க. அதுக்கு 4 போட்டோ எடுத்துப்ப, நீ போட்டுப்ப, என்ன வரவேற்றாங்கன்னு சொல்லுவ. நாங்கன்னா இலிச்சவாயன்களா? அபிஷியலா ஏதாவது இருக்கா? அபிஷியலா யார் போட்டுருந்தாங்கன்னு சொல்லு. அபிஷியலா கம்யூனிகேஷன் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. சும்மாதான் நானே வந்து போய் எனக்கு இன்னொன்னு வந்தே மாதரம் தினமலருடைய ஃபாண்ட்ல ஒரு இவ்வளவு பெரிய சைஸ்ல ஒரு இதை போட்டு தினமலர் ஃபாண்ட்டை போட்டோஷாப் பண்ணி போடுறானுங்க. அவர் தென் மாநிலங்களுக்கான பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் வந்தே மாதரம் பாடல் நிகழ்ச்சிக்காக. எந்த வந்தே மாதரம் பாடல் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட நீ? எந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட? நீ முடிஞ்சு போச்சு தெரியுமா உங்களுக்கு? வந்தே மாதரம் பாடல் நிகழ்ச்சி என்னையோட முடிஞ்சு போச்சு. நீ கலந்துக்கிட்டியா? நீ முதல்ல பாடி அதை வந்து இது பண்ணியா? அப்லோட் பண்ணியா? நீ எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணாம பாருங்க எத்தனை பொய்களை இவர்கள் உருவாக்குகிறார்கள் என்று பாருங்கள். இல்ல இது எல்லாமே பொய்கள். ஆல் இந்தியா லெவல்ல IPS வெற்றி பெற்றதில் 2வது அதிகாரி
ஹைதராபாத் போலீஸ் அகாடமியில. அவர் ஐஐஎம்ல படித்தவர். ஆனா நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் மொத்தமா ஒரு பொய்யர் அப்படின்ற ஒரே ஒரு அந்த வார்த்தையை தவிர அதை தாண்டி வரமாட்டேங்கிறீங்களே. ஆல் இந்தியா ரேங்கிங்ல அண்ணாமலை என்ன சொல்லுங்க? ஆல் இந்தியா ரேங்கிங் முதல்ல வந்து ஐஏஎஸ், அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ், அதுக்கப்புறம் ஐபிஎஸ். அண்ணாமலையுடைய ரேங்கிங் என்ன தெரியுமா? இல்ல அவர் வந்து ஐபிஎஸ் ஆன பிறகு அகாடமியில 2வது வந்திருக்காரு. 150 ஐபிஎஸ் அகாடமில அந்த மாதிரி சர்டிஃபை பண்றாங்களா எங்கேயாவது? இல்ல அகாடமில அதாவது ஏதாவது அவருக்கு சர்டிஃபை பண்ற அந்த சீனியாரிட்டி எப்படின்னா 150 ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, ட்ரைனிங் வராங்க. அதுல அவர் வந்து எல்லா விதத்திலும் எல்லா பயிற்சிகளிலும் 2வது அதிகாரியா வந்ததாக அவர் சொல்கிறார். இது எல்லாமே அவர் சொல்றது தானேங்க. எங்கேயாவது வந்து சர்டிஃபை பண்ணிருக்காங்களா? அந்த மாதிரி ஒரு எதையுமே ஏற்பாடே இல்லைன்னு எதையுமே நம்ப மாட்டீங்களா? இல்ல அந்த மாதிரி ஒரு ஏற்பாடே இல்லைன்னு தெரியுமா? முதல்ல இந்த அகாடமில அந்த மாதிரி ஒரு அவார்டு கொடுக்கறதோ சர்டிஃபை பண்றதோ கிடையாதுன்றதாவது தெரியுமா? இல்ல அந்த மாதிரி கிடையாது. சீனியாரிட்டி வந்து சரி அந்த அண்ணாமலை training சரி ரொம்ப சிம்பிள் கேள்வி. அண்ணாமலை வேலை செய்த காலம் எவ்வளவு? எத்தனை வருஷம் ஐபிஎஸ் இருந்தாப்ல? ஒரு 9½ ஆண்டு காலம். 9½ ஆண்டு காலம். 5½ ஆண்டு காலத்துக்கு மேல வேலை செய்யல. 5.25 சரியா சொல்றதுன்னா 5.8 மாதங்கள். அதுக்கு மேல 2011 வேலை செய்யல. பேட்ச் அவரு. சார் அவர் 2011 பேட்ச். எப்ப பேட்ச் விஆர்எஸ் எல்லாம் வாங்கினாரு? கணக்கு கிடையாது. நீ வேலையில எப்ப ஜாயின் பண்ண? 2013 செப்டம்பர் கற்கலாம். அதான் ட்ரைனிங் முடிஞ்சு. ஆமா. ட்ரைனிங் வந்து 21 மாசம். நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. 5.8 அட 6னே வைங்களேன். 7, 8 8 வருஷத்துக்கு மேல உங்களுக்கு சர்வீஸே கிடையாது. எப்படி பண்ணுவீங்க? மொத்த சர்வீஸ் இன்க்ளூடிங் உங்களுடைய ஹைதராபாத் ட்ரைனிங்கோட சேர்த்து 8 வருஷம் தான். எப்படி சரி. 9 வருஷம் சொல்லுவ, 10 வருஷம் பச்சை இங்குன்னு சொல்லுவ. அதாவது அண்ணாமலை அடிப்படை பொய்யன். உங்களுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப சிம்பிள்ங்க. பொய் சொல்வதே வந்து ஒரு மனோவியாதியாக இருக்கும் சிலருக்கெல்லாம். அந்த பொய் இல்ல, சொல்லும் இல்ல. மனோவியாதியை கொண்ட நபர் அண்ணாமலை. அவ்வளவுதான் சிம்பிள். இல்ல நீங்க அதுலதான் இந்த அந்த ரெண்டெல்லாம் வருது. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன் நானு. என்ன? அண்ணாமலையுடைய ரேங்க் வந்து 244 யூபிஎஸ்சி ரேங்க்ல. ஓகே. நான் அத சொல்லல. நான் ட்ரைனிங் இல்ல வந்த வரேன் பிறகு ஒன் பை ஒன் வரேன். உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்லிடுறேன். யூபிஎஸ்சி ரேங்க்ல 244. ஓகே. இதுல ஐபிஎஸ் வர்றாங்க இல்லையா? ஐபிஎஸ் வரிசையில 60வது நபர். ஐபிஎஸ் வரிசையா போட்டுட்டு வந்தீங்கன்னா 60வது நபர். தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேரு ஐபிஎஸ்ல ஏற்கனவே இருக்காங்க. வருண், அதுக்கப்புறம் பி ராஜான்னு ஒருத்தர். 2 பேர் இருக்காங்க. அயர்மேனுக்கு போன ஆளு எஸ்ஐஆருக்கு தான் நான் போனேன்னு போய் சொன்னதுதான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன். இல்ல இப்ப மறுபடியும் அவங்க கூப்பிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க அந்த மறுபடியும் தொடர்ச்சியா ஊழல் குற்றச்சாட்டுல முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு நான் சொல்லலாம். நீங்க ம், அந்த இடத்துல ஒரு கேளம்பாக்கத்தில் ஒருத்தரோட உட்கார்ந்து பேசி அப்படின்னு ஒரு ம். குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதாவது கேளம்பாக்கம் முன்னாள் மாவட்ட தலைவர் வீட்டில் அமர்ந்து கொண்டு யாரை காலி செய்தார்களோ அந்த நபர் கம்பீரமாக வலம் வருவார். உனக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காதுங்கிறார். அவர் ஏதோ ஒரு ஓஎம்ஆர்ல நில மோசடி, அதாவது ஒரு இந்த கட்சியில ஒரு 3 வருட காலம் கட்சியை உடைத்து முன்னேற்றிய ஒருவருக்கு நீங்க கொடுக்கிற சர்டிபிகேட் இதுதானா? உங்களை யார் ஏவி விட்டாங்கன்னு உங்களுக்கு பின்னூட்டம் கடுமையா வருது. ஒரு நேர்மையான நபரை அரசியலிருந்து அப்புறப்படுத்துகிற உங்கள் முயற்சி பலிக்காதுன்னு ஒரு நபர் உங்களுக்கு சவால் விடுறார். இத பாருங்க, என்னுடைய பர்சனாலிட்டி முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து வாலி மாரி. என்னை எதிர்த்தா ஓங்கி அடிப்பேன். எவனா இருந்தாலும் சரி. என்னுடைய இயல்பு அது. என்னுடைய ராட்சச தன்மை அது இந்த இடத்துல. இத சொல்றதுல எனக்கு கொஞ்சம் கூட வெட்கம் இல்ல. ஓகேவா? நீ வந்து என்ன பத்தி என்ன பண்ண முயற்சி பண்ற? கல்யாணராமன் வந்து ஒரு பொருளை கலப்புறாங்க. 100 கோடி சொத்தை ஆட்டைய போட்டாரு. எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்ல. ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ்ல நானு மயிலாப்பூர்ல தங்கி இருக்கேன். அது என்னுடைய நண்பருடைய வீடு. அங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டிஸ்பியூட் இருக்கு. அந்த இடத்த இடிச்சுட்டு கட்டணும். அதை இடிச்சுட்டு கட்ட முடியாத ஒரு நிலைமை இருக்கு. அதை இடிச்சுட்டு மொத்தமா கட்டி வித்தாலே இன்னைக்கு 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடம். அது 39 பேருக்கு சொந்தமானது. கல்யாணராமன் 100 கோடி சொத்தை ஆட்டைய போட்டாருன்னு இவனுங்க தான் கிளப்பி விடுறானுங்க. அப்போ நீ என்ன பண்ற? என்ன ப்ரோவோக் பண்ற. ஓகே. என்ன ப்ரோவோக் பண்ணி உன்னை நான் வந்து ஒழிச்சிடுவோம் பாரு. உன்னை வந்து ஓரம் கட்டிடுவோம் பாரு அப்படின்னு பண்ற. சரியா? இது வந்து நீ திட்டமிட்டு பண்ற. கல்யாணராமன் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தால் கல்யாணராமன் அதிமுகவில் இணைந்தால் உன்னுடைய அல்லக்கையை வச்சு நீ உடனடியா அடுத்த நிமிஷம் போஸ்ட் போடுற. நான் மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன். நான் போட்ட போட்டோ எடுத்து போடுறேன். அப்போ இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகளை நீ செய்யலாம். ஆனா உன் பத்தி உண்மைகளை நான் சொல்லக்கூடாதா? இதுதான் அங்க இருக்கிற பேசிக் கிரக்ஸ். பாஜகவில் உங்களுடைய சீனியாரிட்டி நான் ஓரளவு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க எத்தனை ஆண்டு காலமாக அதனுடைய தாய் கழகத்திலிருந்து இங்க வந்திருக்கீங்க. அப்போ உங்களை நீக்கும் போது உங்களுக்கு மத்திய தலைவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வரல. இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மூத்த தலைவர்கள் உங்களை பத்தி நல்லாக தெரியும். உங்களுடைய கேலிபர் என்ன, உங்க செயல்பாடு என்ன. அவங்க யாரும் உங்களை காப்பாத்தல. ஆனா ஒரு சிம்பிளா ஒரு லெட்டர்ல உங்களை நீக்கிட்டாங்கல்ல.
அப்போ அண்ணாமலையுடைய வலிமை எத்தனை பெரியது, நீங்க அவரோட சண்டை போடுறதால என்ன பயன் உங்களுக்கு கிடைக்க போகுது? 2வது இப்ப நீங்க அவரை பத்தி தொடர்ச்சியாக வைக்கிற குற்றச்சாட்டுகளில் அவர் ஒரு சிறிதளவும் பாதிக்கப்பட்டது மாதிரி தெரியல. வெளிப்படையா சொல்றாரு, நான் ஒரு தொழில் செய்யறேன், நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், நான் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தொழில் செய்வதை குற்றம் சொல்வதற்கு யாருக்கும் தகுதி இல்லைன்றார். இல்ல இந்த இடத்துல தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் பாதிக்கப்படல. அப்புறம் ஏன் வந்து பேட்டி குடுக்குறேன்? அத பத்தி பேச அதெல்லாம் ஒரு கேள்வியே இல்லையேன்னு சொல்லிட்டு போயேன். ஏன் பேட்டியா குடுக்குறாரு? அதுக்கு ஏன் வந்து அவ்ளோ 6, 7 நிமிட விளக்கத்த முழுசா ஏன் தர்ற? இவ்ளோ பெரிய விளக்கத்த நான் ஏன் குடுத்தேன்னாலும் கடைசியா ஏன் ஒரு சப்பக்கட்டு கட்டுற? சோ உனக்கு அது பாதிக்குது. உனக்கு வலிக்குது. எனக்கு வலிக்காது. ஏன் தெரியுமா? என் மேல குற்றம் இல்ல. அதனால வலிக்கல. என் மேல கூட தான் நித்யானந்தா மிரட்டி நான் ₹1,00,00,000 பணம் கேட்டேன்னு 2012ல இருந்து ஒரே குற்றச்சாட்டு திரும்ப திரும்ப வைக்கிறானுங்க. ப்ரூவ் பண்ணுங்க. ப்ரூஃப் இல்ல. ஒருவேள ப்ரூஃப் இருந்தா இந்நேரத்துக்கு நித்யானந்தா கோர்ட்டுக்கு போயிருப்பான். என்ன வந்து என்ன புடிச்சு உள்ள போட்டிருப்பானுங்க. எனக்கு இம்ப்ரிசன்மென்ட் ஆயிருக்கும். ப்ரூஃப் தர முடியாது. ஏன்னா அது வந்து ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட். ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட்ல குபேந்திரனுக்கு குடுக்க வேண்டிய பணத்த ஒழுங்கா குடுறான்னு அவன திட்டுறேன் நானு, மிரட்டுறேன். இது என்ன பெரிய விஷயம்? குபேந்திரன் பணத்த குடுத்தாரு. குபேந்திரனுக்கு திரும்ப குடுன்றேன். இந்த மாரி ஒரு 2, 3 கேரக்டர்ஸ்க்கு உடைய லேண்ட் அதெல்லாம் வாங்கியிருந்தா அத வந்து திரும்ப குடுறான்னு சொல்றேன். இதுக்கு வந்து இவனுங்க ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க. அது எனக்கு எனக்கு அந்த மாரி இஷ்யூஸ்லாம் இல்ல. எவனோ ஒருத்தன் வருவானா, 4 வருஷம் தலைவன்ற பேர்ல இருப்பானாம். அவன் வந்து இருக்கிற எல்லா தலைவர்களையும் வந்து அடிமைகள் போல நடத்துவானாம். மிரட்டி வைப்பானாம். அதுக்கு எல்லாரும் குனிஞ்சு போனோமா, யாராவது ஒருத்தர் தட்டி கேட்கனாங்கன்னா, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண வைப்பானாம். அவங்கள வந்து கட்சிய விட்டு நீக்குவானாம். நீ நீக்கிட்டா நாங்க பயந்துருவோமா? அது என்ன ஒரு துண்டு காகிதம். குப்பையில இருக்கிற பேப்பருக்கு சமானம் அன்னைக்கு குடுக்கப்பட்ட சஸ்பென்ஷன் ஆர்டர். நான் வந்து இத பத்தி டெல்லியில சம்பந்தப்பட்டவங்கள போதுமா, அதெல்லாம் ஒண்ணும் கண்டுக்காதீங்க. அவன் எப்படியோ வெளிய போயிடுவான். அவன சைட் லைன் பண்ணிடுவோம்னு தான் சொன்னாங்க. முக்கியமான தலைவரோட நான் பேசும்போது. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க நீங்க. கண்டுக்காதீங்க அவன. இதுதான் எனக்கு தரப்பட்ட கட்டளை. உங்க தகவலுக்காக சொல்றேன் நான். அதான் சொல்றேனே, இப்பயே வாரத்துல 2 நாள் நான் பார்ட்டி ஆஃபீஸ்க்கு போயிட்டு தான் இருக்கேன். என்ன பெரிய விஷயம்? பல டிவி சேனல்கள்ல பிஜேபி உடைய தலைவராகத்தான் அப்பியர் ஆயிட்டு இருக்கேன். என்ன பெரிய விஷயம்? இவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவாங்க. இவங்க வந்து இவரு கல்யாணராமன நாங்க வந்து நீக்கிட்டோம். அதெல்லாம் நீக்கலாம் முடிஞ்சு போச்சு. போன ஜூன் மாசத்தோட முடிஞ்சு போச்சு. நான் கட்சியில உறுப்பினர் தான். என்னன்னா போய் திமுகல சேர சொல்றீங்களா? கிடையாதுல்ல. நான் அந்த பிரீடு கிடையாதுல்ல. நீ அந்த பிரீடு. ஏன் தெரியுமா? நீ வரும்போது வந்து திமுகவுல சேரலாமா? தேமுதிகவுல சேரலாமா? சகாயத்தோட சேரலாமா? ரஜினி கூட சேரலாமா? இப்படி யோசிச்சுட்டு வந்தாரு. உனக்கு அரசியல்ல பெரிய ஆள் ஆகணும். அதுக்கு மேல எதுவும் கிடையாது. உனக்கு லட்சியம், கொள்கை எதுவும் கிடையாது. என்னுடைய பூஜை அறையில 14 குரான் வச்சிருக்கேன்னு பொய் சொன்னவன் நீ. ஒரு பகவத்கீதை வச்சிருக்கேன்றது தான். இந்த புக்கா இருந்தாலும் ஒண்ணு தான் வச்சிருப்பான். சோ அண்ணாமலை அடிப்படையில ஒரு பொய்யன். சிம்பிள். அந்த பொய்யின் காரணமாக அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்காக பல கும்பல்களை இன்று கொழுத்த பணத்தை சேர்த்து வச்சுட்டதால திமுகவுடைய கைகோர்த்து அந்த பணத்தை செலவு செய்து ஒரு பெரிய கும்பலை கையில் வைத்துக் கொண்டு என்னை என்னை எதிர்ப்பவர்கள் எல்லாம் மிரட்டுங்கள், என்னை எதிர்ப்பவர்கள் எல்லாம் வந்து அகாஸ்ட் பண்ணுங்க ஒரு முயற்சி பண்றாங்க. நான் இதெல்லாம் கடைசியா பாதிக்கப்பட மாட்டேன்ற அந்த அடிப்படை உண்மை அவங்களுக்கு தெரியல. இல்ல கடைசியா என்னுடைய கேள்வி 2 கேள்வி அடங்கியிருக்கும். அப்ப அண்ணாமலை ஒரு இத்தனை 3 ஆண்டு கால தலைவராக இருந்தபோது, மத்திய தலைமையை அவர் ஏமாற்றி இருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறீங்க 1. ஆனா உண்மை. மத்திய தலைமை ஏமாறுகிற ஆணித்தரமான உண்மை. தலைமையா? இல்ல மத்திய தலைமை ஏமாறுகிற தலைமையா என்பது என்னுடைய கேள்வி. ஏன்னா தவறு செய்து விட்டால் கண்டிப்பாக மத்திய பாஜக பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்காது. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை ஏன் அனுமதித்தார்கள் என்ற கேள்வி ஒன்று இருக்கிறது. அடுத்த கேள்வி, ஒரு ஐபிஎஸ் படித்தவர், ஒரு ஸ்டேட்ல இவ்வளவு ஒர்க் பண்ணவர், அவர் வந்து இந்த கட்சிக்கு கொண்டு வந்து தலைவராக கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய எதிர்காலம் என்பது மிகப்பெரிய விஷயம். அவருக்கு வந்து பிற்காலத்துல நீங்க இப்ப சொல்றீங்க அவர் பாஜக இருந்து இன்னும் இருக்கிறாரு, கட்சி விட்டு விலகல. ஆனா அவருடைய எதிர்காலம் என்பது இந்த கட்சியில் இருக்கிறது. நாளைக்கு இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் கழித்து மீண்டும் மாநில தலைவராக வரலாம். அவருடைய எதிர்காலம் இன்னும் உச்சமாக இருக்கும் என்று அதே கட்சியில் இருக்கிறவங்க ட்வீட் போடுறாங்க. இப்படி இருக்கும்போது அண்ணாமலை மத்திய தலைமையிலிருந்து ஒரு விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்று ஒரு அஜெண்டா செட் பண்ணிக்கிட்டு டெல்லியில உட்கார்ந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைத்தால் அது உண்மையா இல்லையா? சரி, முதல் விஷயம். அண்ணாமலையை பிஜேபி ஆளாக நான் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொண்டதில்லை. ஆரம்பத்திலிருந்து சொல்றேன் நான். ஆரம்பத்திலிருந்து இன்று வரை அண்ணாமலை என்ற நபர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அரசியலில் தனக்கு லாபம் வேண்டும் என்பதற்காக வந்த ஒரு நபர். அவருக்கும் இந்த கொள்கை, லட்சியம், சித்தாந்தம், கோட்பாடு இவற்றுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதனால் அண்ணாமலையை நான் தலைவராக எந்த காலத்திலும் ஏற்றுக்கொண்டதில்லை. இல்ல நீங்க அண்ணாமலை இல்ல. தலைவரே நான் கேட்டது மத்திய தலைமை. இரு- மத்திய இருங்க தலைமை இருங்க. நான் ஏற்றுக்கொண்டது. சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏற்றுக்கிட்டீங்களா உங்க 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 இல்லையான்றத இது புரிஞ்சிடுச்சு. என்ன
இப்போ உங்களுடைய கேள்வியுடைய சாராம்சம் என்னன்னா, அவர்கள் தவறு செய்து விட்டார்களா? அப்படின்றதுதான் உங்க முதல் கேள்வி. அந்த முதல் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். 2500 கிலோமீட்டர் தள்ளி இருந்து மொழி பிரச்சனை இருக்கும்போது, வேறு யாரிடமோ அந்த பொறுப்பை ஒப்படைக்கும்போது, அவர்கள் எடுக்கும் முடிவின் மீது நம்பிக்கை வைக்கும் காரணத்தால், சில தவறுகள் நடக்கலாம். அப்படி ஒரு தவறு நடந்தது. அதன் காரணமாக மட்டுமே அண்ணாமலை தலைவராக முடிந்தது. யாரோ ஒருத்தருடைய விஷஃபுல் திங்கிங்னு சொல்லலாம். என்ன? விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் இருந்தாலும் நான் உபயோகப்படுத்துறேன். ஒரு தனிநபருடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்னால உருவான ஒரு தலைவர் தான் அண்ணாமலை. அதனால அண்ணாமலை தலைவரா என்ற கேள்விக்கு தலைவரே இல்ல. ஒரு அதிரடியாக பேசும் ஒரு காரணத்தால் ஒருத்தன் தலைவனாகி விட முடியாது. அந்த மாதிரி பேசுறதுன்னா நம்ம ஊர்ல நாஞ்சில் சம்பத் தான் தலைவராயிருக்கணும். ஓகே. சோ அந்த போர்ஷனை விட்டுருவோம். 2வது நானு டெல்லியில உட்கார்ந்துட்டு இந்த வேலை தான் பண்றேனா அப்படின்றது உங்களுடைய அடுத்த கேள்வி. இந்த வேலையை நானும் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். அதான் உண்மை. ஏன்னா இந்த கட்சி நான் முதல்லயே சொல்லிட்டேன். 2500 கிலோமீட்டர் தான் பிரச்சனை. மொழி இன்னொரு பிரச்சனை. இவர்களுக்கு தேவையான இன்புட் கிடைக்க மாட்டேங்குது. அண்ணாமலை யார் என்பது தெரியாத அளவில் தான் பல காலம் இருந்தது. தெரிய வரும்போது இவனை எதுக்கு இப்ப வெளியே விட்டுக்கிட்டு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவங்க புத்திக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அமித் பாய் மாதிரி யோசிக்கிறேன். அந்த இடத்துல நான் இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்? இவனை வெளியே விட்டு இவன் வெளியே போயிட்டு இந்த டிடிவி அவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு 2, 3, 4% தூக்கிட்டு போய் நமக்கு வர வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையை தூக்கி கொண்டு போய் எதுக்கு விடணும்? கொஞ்ச நேரம் இங்கேயே இருப்பா. நீ போயிட்டு வா. அந்த கோவா பக்கம் ஏதாவது போயிட்டு வா. அயன்மேன் ஏதாவது ஓடிட்டு வா அப்படின்னு எங்கேயோ உட்கார வச்சிருக்கணும். இதை ஒரு அமித்ஷா பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா இப்படிதான் இருக்க முடியும். இல்லாட்டா அண்ணாமலை தூக்கி வைத்திருக்க வேண்டும். தேசிய அளவிலே பெரிய அசைன்மெண்ட் கொடுத்திருக்கணும். பீகார் தேர்தல் நடந்துச்சு. பீகார் தேர்தலில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பகுதி இருக்கிறது. இந்த ஒரு 10 தொகுதியை நீ பாத்துக்கன்னு கொடுத்துருக்கணும். எதையுமே கொடுக்கலையா? வெட்டியா தானே உட்கார்ந்துருக்கேன்னு அண்ணாமலையே ஒத்துக்கிறது தானே. நான் வெட்டியா உட்கார்ந்துருக்கேன் வீட்டுல. எனக்கு நேரம் நிறைய இருக்கு. இதான் அண்ணாமலையுடைய கன்ஃபெஷனு. வெட்டியா உட்கார்ந்துருக்கிற ஆளுகிட்ட திறமை இருந்தா என்ன பண்ணுவோம்? அவன் மேல மத்திய தலைமைக்கு நம்பிக்கை இருந்தால் மத்திய தலைமை என்ன செய்திருக்கும்? அவ்வளவு பெரிய மாநிலம், 4வது பெரிய மாநிலத்தில் ஒரு தேர்தல் நடக்கிறது. நான் அங்க இருந்தேன்னா அந்த அந்த நபர் மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நீ வா, இந்த ஒரு 4 தொகுதியை நீ பாத்துக்கோ. இந்த 4 தொகுதியில ஜெயிக்க வேண்டியது உன் பொறுப்பு. இங்க இந்த மாதிரி ட்ரிக்கி ஆஸ்பெக்ட் இருக்கு. இதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடு அப்படின்னு கேட்டிருப்பேன். ஏன் அண்ணாமலை யாருமே உபயோகப்படுத்த மாட்டேன்றாங்க? யாருமே ஏன் கண்டுக்க மாட்டேன்றாங்க? பார்ட்டியில அண்ணாமலைக்கு மரியாதை இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? பார்ட்டி ஆதரவாளர்கள்னு ஏதோ ஒரு 10 பேர் சப்போர்ட் பண்றேன்னு ஆன்லைன் மீடியால இருக்காங்க. அவர்கள் யாருமே கட்சி பொறுப்பில் இல்லாதவர்கள் உங்களுக்கு தெரியுமா? கட்சி பொறுப்பில் இருக்கும் யாருமே அண்ணாமலை சப்போர்ட் பண்றது என்று உங்களுக்கு தெரியுமா? கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் அண்ணாமலை திமுகவுடன் கைகோர்த்து செயல்பட்டதாகத்தான் நம்புகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அதனால்தான் அண்ணாமலைக்கு இத்தனை சலுகைகள் திமுகவில் வழங்கப்பட்டது என்று ஒட்டுமொத்த கட்சியும் நம்புகிறது. ஒட்டுமொத்த தலைவர்களும் நம்புகிறார்கள். முகத்துக்கு முன்னாடி பேசும்போது எடப்பாடியும் அண்ணாமலையும் பக்கத்துல உட்கார்ந்து பேசிக்கலையா? ஒரு நிமிஷம். முகஸ்துதிக்காக பேசுவது என்பதை நாம் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நம்பக்கூடாது. கட்சியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவருக்கு கூட ஒரே ஒரு தலைவர் பேரண்ட் பாடியில 35 பேர் இருக்காங்க. 35 பேர்ல ஒரு நபர் கூட அண்ணாமலை மேல மரியாதை இல்ல. என்னுடைய குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக பேசிய ஒரு தலைவரை நீங்க காட்டுங்க. கல்யாணராமன் நீங்க பேசுறது தப்புன்னு என்ன கூப்பிட்டு பேசணும். ஒரு தலைவர் கிடையாது. ஒரே ஒரு தலைவர் கிடையாது தமிழ்நாட்டில் இருந்து. மத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான சில தலைவர்கள் என்ன சொன்னீங்க? விடியா எப்படியா இருந்தாலும் போயிடுவான். எனக்கு அது என்னுடைய பர்பஸ் என்ன தெரியுமா? இந்த இடத்துல நான் என்னுடைய பர்பஸ் சொல்லிடுறேன். உன்னை சும்மா விட்டாதுன்னு நீ இந்த கூட்டணி உடைக்கிறது அதுன்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்ப. அவர் எங்க கூட்டணி உடைக்கிறாரு? எடப்பாடி முதலமைச்சராக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்காரு. கடமைன்னு சொல்லியிருக்காரு. நீங்க கூட்டணி உடைக்கிறாரு புதிய குற்றச்சாட்டு வர வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண? போயிட்டு கன் பாயிண்ட்ல என்ன யாரும் இது பண்ண முடியாது. என் மனதில் வேறு சில எண்ணங்கள் உண்டு. அந்த எண்ணங்களை மாற்றி வேறு கருத்தை என் மீது திணிக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் திணிக்க முடியாது. இதெல்லாம் ஏன் பேசுற? மனசுக்குள்ள வச்சுக்கோ. வெளியே ஏன் பேசுற? உன்னை எவனா பேச சொன்னானா? உன்னை பேச சொன்னா திமுக தான் பேச சொல்லியிருக்கோம். உங்ககிட்ட என்ன சொல்றாங்க? தனியா கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு ஒரு 4-5% நீ பிரிச்சிட்டீனா நாங்க திரும்ப ஜெயிச்சு வந்துருவோம். உனக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? அதான் அசைன்மெண்ட்னு எனக்கு தெரியும். சரி, இதை நான் கண்கூடா பார்க்காம இருக்கலாம். அண்ணாமலை மீது நான் வைக்கும் குற்றச்சாட்டு திமுகவுடன் கைகோர்த்து கொண்டு பாஜக அதிமுக அணிக்கு செல்ல வேண்டிய வாக்குகளை பிரிப்பதுதான் நோக்கம். இல்ல கூட்டணி இல்லாம போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரிஞ்சிடும், 2ஆ உடைஞ்சிரும். கூட்டணி இருந்தால் கூட அதுல ஏதாவது குளறுபடியை உருவாக்க முடியுமான்னு ஒரு முயற்சி. இதுதான் அண்ணாமலை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தடுப்பதுதான் என்னுடைய நோக்கம். இந்த கட்சிக்கு என்னை விட பெரிய பெரிய உதவிக்கரம் நீட்டுபவன் யாரும் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில. மேலிடத்தில் இருக்கும் அனைவருக்கும் நான் என்ன செய்து கொண்டிருக்கேன் என்பது தெரியும். மிக்க நன்றி. ஒரு
நீண்ட நெடிய வாதத்தை வச்சிருக்கிறீங்க. அண்ணாமலையுடைய எதிர்காலம் அது பாஜக முடிவு செய்ய போகிறதா அல்லது கல்யாணராமன் முடிவு செய்ய போகிறாரு தெரியல. ஏன்னா அவருக்கு இன்னும் வயது இருக்கிறது. அவர் எப்படி எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு ஜெயிக்க போகிறார்னு தெரியாது. ஆனால் அண்ணாமலை மீது வைக்கிற குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அவர்தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.